இங்க வந்து சாரதா என்ன பண்றாங்க, நம்ம காவேரிய குடும்பத்தோட அனுப்பிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே போயிட்டு ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்காக்கு கான்ஃபரன்ஸ் கால் போட சொல்றாங்க. கங்கா, யமுனா, நிவின் எல்லாரும் "என்னாச்சும்மா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. நடந்த விஷயத்த எல்லாம் ஒண்ணு விடாம சாரதா வந்து சொல்றாங்க. அத கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடையறாங்க. "நீங்க என்னங்க சொல்றீங்க அத்த? வந்து விஜய் வந்தாரா? குழந்தையும் வந்து உங்க வீட்டுக்கு வந்துச்சா? என்ன அத்த சொல்லிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு நிவின் கேட்குறாரு. "ஆமா மாப்ள, இவ்வளவும் நடந்தது. இதெல்லாம் கனவா நிஜமான்னு கூட எனக்கு எனக்கு ஒன்றும் புரியல. இவ்வளோ நடந்திருக்கு. மாப்பிள்ளை உயிரோடு இருக்கிறதும், குழந்தை வந்ததும் என்னால் வந்து இப்போவும் நம்பவே முடியல. அவங்க எல்லாரும் இன்னொரு விஷயம் தெரியுமா? எல்லாரும் கோயிலுக்கு வேற போயிருக்காங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும்மா. உண்மையிலேயே எங்களுக்கும் அவ்வளோ வந்து சந்தோஷமா இருக்குமா. நினச்சி கூட பார்க்காத விஷயம்லாம் நடந்திருக்குமா. விஜய் பார்த்தியா தேடி வந்துட்டாரு எப்படினாலும் அப்படின்னோன்னே, ஆமாடி தங்கமான தம்பிடி அவரு. அவர் எப்படிடி காவேரி விட்டு கொடுப்பாரு? 1000 பேர் விட்டு கொடுத்தாலும் காவேரியை விஜய் விட்டு கொடுக்க மாட்டார்லடி. அதாம்மா எங்களுக்கும் வந்து சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. "ம்மா குழந்தைய பார்க்கணும் போல ஆசையாக இருக்குமா, எனக்கு விஜய் பார்க்கணும் போல இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் சொல்கிறாரு. "ம்மா வரவேம்மா அவங்கள" அப்படின்னோடனே, சரிடி வர வச்சலாம். நான் தம்பிக்கிட்ட சொல்லி வரவேலாம். ஆனால் காவேரி கிட்ட என்னடி சொல்ல முடியும்? நீங்கள் எல்லாம் வர்றதும் அவங்கள வந்து பார்க்குறதும் காவேரி கேட்டால் என்னடி பதில் சொல்கிறது அப்படின்னோடனே, "ம்மா ஏதாவது சொல்லிக்கலாமா, ப்ளீஸ்மா வரவேம்மா" அப்படின்னோடனே, சரிடி நான் விஜய் தம்பிக்கிட்ட சொல்கிறேன், நாளைக்கும் நான் காலையில் கூட்டிகிட்டு வர சொல்கிறேன் குழந்தைங்க" அப்படின்னோடனே, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் காலைல ஆஜராயிடுறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "நீ எப்படி கங்கா அவ்வளோ தூரத்துலேருந்து மாப்பிள்ளைக்கு எப்படின்னோடனே, அம்மா அவர் வர முடியாதும்மா, ஏன்னா அவருக்கு முக்கியமான ஆர்டர் ஒன்று வந்திருக்கு, அதை முடிச்சு கொடுக்கணுமா, அதனால் நானும் குழந்தையும் நைட்டும் கிளம்பி வந்துடுறோம்மா." "என்னடி சொல்கிற, திடீர்னு வந்தா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, நான் இப்போ கிளம்புனா கூட கரெக்டாக இருக்கும், நான் நாளைக்கு காலைல ரீச் ஆகிடுவேன் சரியா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் கரெக்டு தான், அந்த காவேரி எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல, இவளுங்களாம் ஏன் வராளுங்க, என்ன கதை ஏது கதைன்னு கேட்பாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இங்கே சாரதா. அடுத்து வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, இங்கே செம்ம கோவமாக இருக்காங்க விஜய் மேலே. விஜய் ஏன் இப்படி துரு துருன்னு பார்க்குறாருன்னு செம்ம கடுப்பாக இருக்காங்க. அடுத்து கோயிலில் சாமி கும்பிட்டு வந்து கேட்குறாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணீங்க, எதுக்காக என்ன இப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு. விஜய் வந்து இந்த மாதிரி ஒய்ஃபும் இந்த சாரி கட்டியிருப்பாங்க, அதனால தாங்க உங்களை நான் அப்படி பார்த்துட்டேன், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லைங்க, என் ஒய்ஃப் கூட இந்த மாதிரி தான் ரொம்ப ஹோம்லியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. அதெல்லாம் கேட்ட காவேரி வந்து இதெல்லாம் நம்புறதா நம்பக்கூடாதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அடுத்து வந்து வீட்டுக்கு வந்து ட்ராப் பண்ணிட்டு விஜய் வந்து போயிடுறாரு. விஜய் போனோன்னே சாரதா கேட்குறாங்க, அந்த தம்பி கிளம்பிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா அப்படின்னோடனே, இல்லடி அந்த தம்பியை நாளைக்கு குழந்தைய கூட்டின்னு வர சொல்லலாம் அப்படி. என்னம்மா நினச்சிட்டு இருக்கறி மனசில், நாளைக்கு ஏம்மா குழந்தைய கூட்டு வந்து அவங்க வரணும்? அது இல்லடி, நாளைக்கு உன் அக்கா தங்கச்சிங்கெல்லாம் வீட்டுக்கு வராங்களாம், அந்த குழந்தைய பார்க்கணும் ஆசைப்பட்டாங்கடி. தேவையில்லை அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காது, அவங்கள சும்மா டிஸ்டர்ப்லாம் பண்ண முடியாது, அவங்க எதுக்கு இப்போ வராங்களா அந்த குழந்தைய பார்க்க. ஏய் இந்த குழந்தைய பார்க்க வரலடி, நம்ம வீட்டுக்கு வரேன், நாங்கள் எதுக்கு திடீர்னு அப்படின்னோடனே, அதை நீ அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். திடீர்னு அவங்க 2 பேரும் வரேன் இருக்காங்க, அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை எதுவும் லீவா எல்லாருக்கும், அதான் வராங்கடி அப்படின்னோடனே, எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு இன்னும் ஒன்றுமே புரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரிடி கோயிலுக்கு போனியே என்ன நடந்தது, ரொம்ப நாள் கழிச்சு புருஷன் கூட கோயிலுக்கு போயிருக்கா அப்படின்னு. என்ன நடக்கும், கோயிலில் சாமி கும்பிட்டேன், அவரே எடுத்து வீட்டிலே விட்டுட்டாங்க. சரி வேறு என்ன வேறு என்ன நடக்கும் மா, இதுக்கப்புறமாலாம் அவர் கூடலாம் கோயிலுக்கெல்லாம் போக சொல்லாதம்மா என்ன அப்படின்னோடனே, ஏன்டி அப்படி சொல்கிற, இல்லைம்மா அவர் பார்க்குற பார்வையே சரியில்லை அது மாதிரி தோணுதுமா, அவர் என்ன உத்து உத்து பார்க்குறாருமா, எனக்கு ரொம்ப ரொம்ப கூச்சமாக இருக்குமா, இனிமேல் போக சொல்லாதம்மா, புருஷன் பொண்டாட்டியை உத்து உத்து தான் பார்ப்பான், அது இவ்வளோ நாள் கழிச்சு நீ வந்திருக்க, அது கூட உன்னால் புரிஞ்சிக்க முடியாது, நான் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு மனசில் யோசிக்கிறாங்க. என்னம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு. ஒன்றும் இல்லடி, அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி, ஏன்டி எப்படிலாம் நினைக்கிற, அவரும் அவர் பொண்டாட்டி கட்டின சாரி மாதிரி இருந்ததுன்றதுக்காக சொன்னார், ஆனால் இருந்தாலும் எனக்கு என்னமோ அவர் கூட போகிறது பிடிக்கலம்மா. என்னமோ பிடிக்கலன்றாலே இப்போ என்ன பண்ணுறது, இங்கே பாருடி அப்படிலாம் நினைக்காதடி, அவர் ரொம்ப நல்லவருடி, என்னமோ போமா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே ஆஜராகிறாங்க காலையில். குழந்தைங்க அப்புறம் வந்து எல்லாருமே வந்துடுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டே கலகலன்னு இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா, எங்கம்மா அவங்க இன்னும் வரலையா அப்படின்னோடனே, வந்துடுவாங்கடி மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டேன்டி அப்படின்னோடனே, குழந்தையும் வந்து விஜயும் வராங்க. விஜய் வந்து குழந்தைய எடுத்துட்டு விட்றாரு. அதை பார்த்துட்டு வந்து ஒன்றும் புரியாமல் காவேரி யோசிக்கிறாங்க, என்ன கூப்பிட்டோன்னே இவரும் வந்துட்டாரு, இவங்க எல்லாரும் குழந்தைய பார்க்க வந்திருக்காங்க, இங்கே என்ன நடக்குதுன்னொன்னே விஜய் பார்த்துட்டு அப்படியே வந்து எல்லாரும் பூரிக்கிறாங்க. அப்படியே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவேரி பார்த்துட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க. சரி குழந்தைய விட்டுட்டேன், கொஞ்ச நேரம் குழந்தை இங்கே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்ப பார்க்குறாரு. ஒரு நிமிஷம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து வெளியே வராரு. நிவினை பார்த்துட்டு விஜய் வந்து அமைதியாக இருக்காரு. ஒரு நிமிஷம் வாங்க அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நிவின் வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வந்து குழந்தைய பார்த்துட்டு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல எல்லாருக்கும். அப்படியே ஓடி போய் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க சித்தியும் வந்து பெரியம்மாவும். அதெல்லாம் பார்த்துட்டு காவேரிக்கு ஒன்றும் புரியலைங்க, என்ன நடக்குது அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. அந்த குழந்தையும் வந்து நல்லா பேசுகிறா நம்ம குட்டி காவேரி கிட்ட.